385வது சென்னை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. வந்தாரை வாழ வைக்கும் சென்னையின் வரலாறு குறித்த நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு. தமிழக வெற்றிக் கழக கொடியை இன்று அறிமுகம் செய்து வைக்கிறார் விஜய். பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் கொடியை ஏற்றி வைக்கிறார். பள்ளி கல்வித்துறைக்கு 44,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். இந்த நிதியின் மூலம் பள்ளிகளின் உட்கட்டமைப்பு, ஆசிரியர்கள் நியமனம் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் என விளக்கம். மின்சாரம் தாக்கி யானைகள் உயிரிழப்பது குறித்து தமிழ்நாடு மின்சார உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் செப்டம்பர் 12ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விவசாய பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்க கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ராகுல் காந்திக்கும் விவசாயிகள் கடிதம். டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் நாடு முழுவதிலும் இருந்து 250 விவசாய சங்க பிரதிநிதிகள் பங்கேற்பு. வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக நடக்கும் வன்முறையை கண்டித்து போராட்டம் நடத்த இந்து முன்னணிக்கு அனுமதி. 27ஆம் தேதி மாலை 3 மணி முதல் 4 மணி வரை போராட்டம் நடத்தலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சம்பாள் சோரன் புதிய கட்சியை தொடங்க உள்ளதாக அறிவிப்பு. ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியில் இருந்து விலகிய அவர் அரசியலில் இருந்து ஒரு நாளும் ஓய்வு பெற மாட்டேன் என்றும் திட்டவட்டம். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து பல மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை. பெரம்பலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், கடலூர், திருச்சியில் மழை வெளுத்து வாங்கியது. கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட புகாரில் கைது செய்யப்பட்ட நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகி சிவராமன் மீது மேலும் ஒரு வழக்கு. வழக்கறிஞர் என கூறி 36 லட்சம் பணம் வசூல் செய்த புகாரில் போலீசார் நடவடிக்கை. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.